ரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரை 8 பாசங்கள் பொருள் பார்த்தோம். இன்று 9வது பாசத்துக்கு பொருள் பார்ப்போம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் தீரு மாலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் தீரு மாலே, நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும், படியா கிடந்து பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே. செடியாய வல்வினைகள், வினைனா சாதாரணமான நோய், வல்வினைனா தீராத நோயின்னு அர்த்தம். இப்போ காற்று இருக்குது, பெருங்காற்று, காற்று பெருங்காற்று, வெள்ளம் சாதாரணமான வெள்ளம், வெள்ளம் பெரு வெள்ளம், நஷ்டம் பெரு நஷ்டம். அதுபோல வினை வல்வினை தீராத வினைன்னு தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள். செடியாய வல்வினைகள், ஒரு செடியை வெட்ட வெட்ட துளுத்துக்கினே இருக்கும், மரம் வெட்ட வெட்ட துளுத்துக்கினே இருக்கும். அது மாதிரி தீராத வினை இருந்தாலும் திருவேங்கடத்தில் நிற்கும்படியான திருமால் வினைகளை தீர்க்கக்கூடியவன் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள். செடியாய வல்வினைகள், வினைகள் தீர்க்கும் திருமாலே, திருமாலே தெரிவிக்கிறார். திருமால் அங்க இருக்கிறவரு சீனிவாசன் சொல்றாங்க, ஆனா ஆழ்வார்கள் சீனிவாசன் எந்த ஆழ்வாரும் தெரிவிக்கல, திருமாலேன்னு தெரிவிக்கிறாரு. ஆண்டாள் திருப்பாவையில வங்கக்கடல் கடைந்த பாசுரத்துல செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், மகாலட்சுமிய செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி மார்படிய தாங்கும்படியான திருமால் தெரிவிக்கிறாங்க ஆண்டாள். அதே போல பெரியாழ்வார் மரவழியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி உலகாண்ட திருமால் கோயில், திருமால் தெரிவிக்கிறார். அதே மாதிரி திருப்பல்லாண்டல அல்வழ கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலேன் தெரிவிக்கிறார். வண்ண நன்மணியும் நாவகாரித்தில வண்ண நன்மணியும் மரகதமும் அழுத்தி நிழலும் திண்ணை சூழ் திருகோட்டியூர் திருமால் அவன் திருநாமங்கள், அங்க திருமால் சொன்னாரு பெரியாழ்வார். அதே போல விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் தென்னீர் வாய் வேங்கடத்தில் திருமாலும் போந்தானே, திருமால் ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. இங்க குலசேகர ஆழ்வாரு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலேன்னு தெரிவிக்கிற திருவேணத்துல நீண்ட திருமுடியோடு நிற்கக்கூடிய எம்பெருமான் திருமாலும் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்து பாசுரங்களில் தெரிவிக்கிறாங்க. சீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவினி எந்த பாசுரத்திலும் தெரிவிக்கல, திருமகள் மண்மகள் திருமால் தான் ஆழ்வார்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆகினால நாமும் திருநாமம் எம்பெருமானுடைய திருவேங்கடவனை திருமால் என்று சொல்லி வணங்கி வாழ்வோம் என்று சொல்லுகிறோம். ஆகையினால செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே, நெடியோன்னா நீண்ட திருமோடியோடு நின்ற திருக்கோலத்துல அருள் பாலிக்கக்கூடிய திருவேங்கடவன். நெடியோனே வேங்கடவா, திருவேங்கடவா, திருவேங்கடவன் தெரிவிக்கிறார். வேங்கடவா நின் கோயில், உன்னுடைய கோயில், நின் கோயில்னா உன்னுடைய திருக்கோயில்ல கருவறைக்கு முன்னாடி இருக்கும்படியான அந்த படி, வாயிற்படி, அந்த திருவாயிற்படி, அந்த வாயிற்படியாக இருக்கணும், ஒரு படிக்கல்லா இருக்கணும்னு கேட்கிறார். நின் கோயிலில் வாசல் அடியாரும், அடியாறு பாகவத உத்தமர்களும் அடியார்களும் வானவர்ண தேவர்கள்
இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த இந்திரனோடு சேர்ந்த தேவர்களும் அரம்பை, ஊர்வசி, திரோதமை, மேனகை எல்லோரும் அந்த எமிர்மான செதிக்கத்துக்கு அந்த படி வழியாக செல்லக்கூடிய அந்த படியாய் கிடந்துகள் பவளவாய் காண்பேனே. அந்த திருப்படியாய் இருந்தன்னா உன்னுடைய சிவந்த பவளம் போன்ற திருவாயை பார்த்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தெரிவிக்கிறார். அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே. நவரத்தினங்கள்ல ஒரு ரத்தினம் பவழம் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது. முத்து, பவழம், கோன்வைடும் வைடூரின் சொல்லும்படியான நவரத்தினங்களில் பவழம் சிவப்பாக இருக்கும், முத்து வெண்மையாக இருக்கும், மரகதம் பச்சையாக இருக்கும், நீளமாக இருக்கும். அது மாதிரி பவழம் போன்ற அந்த நவரத்தினங்கள் ரத்தினம் பவழம் போன்று இருக்கும்படியான பவளவாய் காண்பேனே. தொண்டடிப்படி ஆழ்வார் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் சொன்னார். கமலம் தாமரனும் போன்ற செங்கன்னும் பவளம் போன்ற திருவாயும் இருக்கும்படியான தொண்டடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது மாதிரி குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்துகுள் பவளவாய் காண்பேனே என்று சொல்லி முடிக்கிறார். இந்த திருப்படியாய் கருவறைக்கு முன்னாடி இருக்கும்படியான படியாய் ஒரு படிக்கட்டாக கேட்குறார் பிறவி. ஆகையினால அடுத்த பாசனத்தில் என்ன பிறவி கேட்குறாருன்னு நாளை பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.